கடகராசிக்காரங்க தான் இப்ப ஓஹோன்னு இருக்கு, மத்த ராசிக்காரங்களா அப்படின்ற மாதிரி சொல்றது. முதலமைச்சரா எல்லாரும் முதலமைச்சர் வேலைக்கு போங்க. கடகராசிக்காரன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறன்னு இருக்கிறான், ஒருத்தன் முதலமைச்சரா இருக்கிறான்றப்போ ரெண்டையும் நம்ம அதுக்கப்புறமா வந்து இந்த பொட்டிக்குன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் இந்த அழகு கலைகள், ஆபரண பொருட்கள், ஆடை அலங்காரங்கள், அழகுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சுக்கிரன் வக்ரமா இருந்தா செய்வாங்க. ஒரு ஜாதத்துல புதன் வக்ரமா இருந்தா மெடிசன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் டெக்ஸ்டைல் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் பொட்டிக்கு வச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தச்சு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் டெய்லரிங் பண்ணாலும் அவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைவு, சனி கேது இணைவு. என்னுடைய அட்வைஸ் மேக்ஸிமம் ஆரம்பிக்கிறப்ப செவ்வாய் பவராக இருக்கிறவங்க கடன் வாங்கியோ யாராச்சும் நம்பியோ பார்ட்னர்ஷிப் போட்டோ ஆரம்பிக்காமல் ஒரு 50,000 25,000 ஆரம்பித்து கொஞ்சம் குரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை செய்கிறது பெட்டர். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேரில் எனக்கு வணக்கம். சூரியன் ஓகே சொல்லிட்டீங்க. சூரியன் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா சரி ஓகே நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு, சூரியன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று வரும். அப்படி சொன்னா இப்ப கடகராசிக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், எல்லா கடகராசிக்காரனும் போங்க அடுத்த சட்டப்பேரவைக்கு போங்க. இப்ப விஷயம் கேள்விப்பட்டீங்களா? கடகராசிக்காரங்க தான் இப்ப ஓஹோன்னு இருக்கு, மத்த ராசிக்காரங்களா அப்படின்ற மாதிரி சொல்றது. முதலமைச்சரா எல்லாரும் முதலமைச்சர் வேலைக்கு போங்க இல்லைங்களா? கடகராசிக்காரங்க பூரா கிளம்பி வண்டியை பிடிச்சு சட்டப்பேரவைக்கு போங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? கடகராசிக்காரன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறன்னு இருக்கிறான், ஒருத்தன் முதலமைச்சராக இருக்கிறான்றப்ப ரெண்டையும் நம்ம கடகராசிக்காரங்களுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குல்ல. அப்ப வெறும் ராசி அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக ஜோசியக்காரங்க கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட். உங்களை ராசியை வச்சு இந்த ராசிக்காரங்க நீங்க உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, 8.25 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்றலாம் ஏமாத்துறதுக்காக கண்டுபிடிச்சது. ஒரு ராசியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் என்ன ராசி அப்படின்னு சொன்னா நான் ஒரு ராசி சொல்றேன், பின்னால கேமரா எடுத்துக்கிறதுக்கு ஒரு ராசி இருப்பார். ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அவர் என்னோட கொஞ்சம் நல்ல நாலேஜா இருக்கலாம், நான் அவர் நாலேஜ் இல்லாமல் ஆளாக இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ வெறும் ராசி மட்டும் வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றமோ பின்னேற்றமோ இவன் இப்படி ஆவான் அப்படி ஆவான் இன்னும் தொழில் பண்ணுவான்றது கிடையாது. அப்போ மொத்தம் 12 தொழில் தான் உலகத்திலே இருக்குதா? 12 ராசினா மொத்தம் 12 தொழில் தானே இருக்கணும். எத்தனை கோடிக்கணக்கான தொழில் இருக்கு இல்லைங்களா? சின்ன சின்ன தொழில் முத கூட இருக்கு. அப்போ எல்லாமே கிரகங்களுடைய காம்பினேஷன். அப்போ ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரகங்கள் எங்கெங்க உட்காந்துருக்கு, எப்படி கம்பைன்ட் ஆயிருக்கு, இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதகத்துல வக்கரமான கிரகம் அந்த ஜாதகருக்கு தொழிலை கொடுக்கிறது. எந்த கிரகமா இருந்தாலுமே சரி. ஓகே, எந்த கிரகம் வக்கரமாக, மொத்தம் சூரியன் வக்கரமாகாது, சந்திரன் வக்கரமாகாது, ராகு கேது வக்கரமாகாது, மீதி 5 கிரகங்கள் வக்கரமாகும். அப்ப ஒரு ஜாதத்துல வந்து சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வக்கரமா இருந்தா, வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க வக்ரம்ன்றது புரிஞ்சுக்க முடியாது, நீங்க வந்து கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்தை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போட்டீங்கன்னா அதில் வக்ரம் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் சிம்பிள் போட்டிருக்கானான்னு பார்த்துக்க வேண்டியதான். அப்படி சுக்கிரன் வக்ரமா இருந்தா நிறைய பேருக்கு, இப்போ நான் லேட்டஸ்டா ஒரு வீடியோ போறப்போ நிறைய ஜோசிக்காரங்க புதனும் சுக்கிரனும் சூரியனோட சேர்ந்து வக்ரம் ஆகாது, ஏன்னா சூரியன்ல இருந்து 5க்கு போனா தான் வக்ரம், 5ல இருந்து 9க்குள்ள போனா தான் வக்ரம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத ஜோசியத்தை சொல்றாங்க. அப்ப சூரியனும் புதனும் சுக்கிரனும் புதனும் சூரியனை விட்டு 3 கட்டம் தாண்டாது. அப்ப அது எப்படி வக்ரமாகும் அப்படின்னா கண்டிப்பா வக்ரமாகும். அது தெரிஞ்சுக்குங்க, ஜோசிக்காரங்களாம் கண்டிப்பா தெரிஞ்சு, நிறைய ஜோசிக்காரங்களும் தெரியல. அப்ப இந்த வீடியோ பாக்குற ஜோசிக்காரங்களாம் உடனே புக் எடுத்து படிங்க. புதன் வந்து சூரியனுக்கு கூடயே வந்து வக்ரமாகும், ஓகேங்களா? சுக்கிரனும் கூட இருந்து வக்ரமாகும். மீதி எல்லா கிரகங்களும் 6க்கு மேலதான் 5க்கு மேலதான் வக்ரமாகும். அப்ப ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமா இருந்தால் சுக்கிரனுடைய தொழிலை அவர் செய்வார். சிம்பிள். அப்ப இப்ப 10ஆம் இடம் எப்படி, 6ஆம் இடம் எப்படி, 6ஆம் அதிபதி எப்படி, 6ஆம் அதிபதி வாங்கிய சாரம் எப்படி, 10ஆம் அதிபதி கொடுத்த சாரம் எப்படி, 10ஆம் அதிபதி யார் பார்த்திருக்கா, 10ஆம் அதிபதியுடைய வீட்டுல யார் உட்காந்து அவனுடைய சாரம் இவன் யார் சாரத்துல உட்காந்துருக்கான்ற கதையே கிடையாது. இந்த அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குது, இவர் பார்க்குறாரு, சந்திரன் பார்த்ததால வளர்புரை சந்திரன் பார்த்தனா நல்லது நடந்துச்சு, சனி பார்த்தலாம் கெட்டது நடந்துச்சுன்ற கதையே கிடையாது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் அவர் என்ன லக்னம் என்ன நட்சத்திரமா இருந்தாலும் அவருக்கு என்ன தசாபதி நடந்தாலும் கவலை இல்லை. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரமா இருந்தால் அவர் வந்து பணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வார். ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, ஒருவேளை இவங்க ஐடியில் இருக்கிறாங்க அப்படின்னா பேங்கிங் டொமைன்ல இருப்பாங்க. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய எல்லாமே சுக்கிரன். அடுத்து அழகு, ஆடம்பரம், அலங்கார பொருள்கள், அதுக்கப்புறமா வந்து விளம்பர பணிகள், இது எல்லாத்தையும் சுக்கிரன் செய்வாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பொட்டிக்குன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் இந்த அழகு கலைகள், ஆபரண பொருள்கள், ஆடை அலங்காரங்கள், அழகுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சுக்கிரன் வக்ரமா இருந்தா செய்வாங்க. ஒரு ஜாதத்துல புதன் வக்ரமா இருந்தா மெடிசன் பண்ணுவாங்க. டாக்டர் எந்த டாக்டருடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தாலும் புதன் வக்ரமாகவோ அல்லது சந்தியிலேயோ அல்லது பரிவர்த்தனையாவோ இருக்கும். அப்ப புதன்கிறது வந்து மருந்து, ஓகேங்களா? அப்போ புதன் வந்து மருந்தை குறிக்குது. அதோட சேர்த்து லிக்யூடாக இருக்கக்கூடிய பொருள் இருக்குங்களா, பிசு பிசுன்னு இருக்கிறது, தண்ணி, நிறைய பேர் வாட்டர் கேன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கும், புதன் பவரா இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் வச்சிருப்பாங்க, ஹோட்டலுமே வந்து புதன் தான். நிறைய பேர் ஹோட்டலில் செவ்வாய் சந்திரன் சொல்லுவாங்க, இது புதனும் வரும், புதனும் அங்கே பவராக இருந்தால் ஹோட்டல் வரும். அப்போ புதன் வக்ரமாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி, பெட்ரோலியம், கெமிக்கல், நிறைய துபாயில் இருப்பாங்க, அவங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமா இருக்கும். கேட்டால் ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. அப்போ லிக்யூடு பிசு தன்மை, அப்புறம் கப்பல், கண்டெய்னர், டப்பா, ஆயில், மருந்து, மாத்திரை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதன். அப்போ இந்த புதன் வக்ரமாக இருந்தால், புதன் பரிவர்த்தனையாக இருந்தால், புதன் சந்தியில் இருந்தாலும் இந்த தன்மை செய்யலாம். அப்போ சுக்கிரனுக்கு வக்ரம் பரிவர்த்தனை சந்தி எடுத்துக்கலாம். இது புதனுக்கு இதை எடுத்துக்கலாம். செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருந்தால் கெமிக்கல், மெடிக்கல், அதுக்கப்புறமா வந்து கட்டுமான பொருட்கள் செய்கிறது, பாதுகாப்பு பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. பிளம்பிங் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்களாம் செவ்வாய் பவராக இருக்கும். அடுத்து 4 மூலையில் செவ்வாய் இருந்தாலும் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. 4 மூலையில் செவ்வாய் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கறது, உடற்பயிற்சி ஆசிரியர். 4 மூலையில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இருந்தால் உடற்பயிற்சி செய்யறது, சொல்லிக் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, பிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. ஒரு ஜாதத்தில் குரு அப்படின்ற கிரகம் உங்களுக்கு 4 வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தா அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது, அட்வைஸ் கொடுக்கறது, ஏஜென்சிஸ் நடத்துறது, பணம் சம்மந்தப்பட்ட அட்வைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி தொழில்கள் செய்வாங்க. சனி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டான பணிகள், கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, ஓகேங்களா, சம்பளம் வாங்காம சர்வீஸ் பண்றாங்க இல்லைங்களா, சம்பளம் வாங்காம சர்வீஸ் பண்றது, இல்லைன்னா வரவங்களுடைய கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாப்பை அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, அல்லது சூரியன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வக்ரம் ஆகாது, ஆனால் பரிவர்த்தனை சந்தி ஆகும். அப்ப சூரியன் பரிவர்த்தனை சந்தியாச்சுன்னா ஆளுமை பணிகள், குடும்ப தொழில் எடுத்து செய்யறது. அப்ப தொழில், சொந்த தொழில்ங்கிறது உங்களுக்கு சூரியன் தான். இங்க சூரியனுடைய தனித்த காரகமா பார்க்கும்பொழுது குடும்ப தொழிலை எடுத்து செய்யுங்க. அப்ப சந்திரன் அப்படிங்கிறது வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு, வக்ரம் ஆகாது சந்திரன், பரிவர்த்தனை விளிம்பா இருந்துச்சுன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க, வெளிநாடு சம்பந்தமான ஒர்க் பண்றவங்க, வெளிநாட்டிலேயே தொடர்ந்து வாழ்றவங்க, அப்புறமா ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், மெடிக்கல் எல்லாமே சந்திரன். அப்போ இந்த எல்லா கிரகங்களுக்கும் இதுதான். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் சேர்றப்பையும் நம்ம இதை பார்க்கலாம். இது நான் சொல்றது ஒரு கிரகம் பவர் ஆகுறது, அடுத்து ஒரு கிரகம் சேர்றது. அப்போ சனியும் சூரியனும் சேரும் பொழுது அதுவும் சர்வீஸ் ஓரியன்ட் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேரும் பொழுது டீச்சர். சுக்கிரன் சந்திரன் சேருது, இப்போ எல்லாமே பெண்களுக்கு பேசுறதுனால பெண்களாவே பேசுவோம். சுக்கிரன் சந்திரன் சேரும்போது டீச்சர், சுக்கிரன் சந்திரன் சேரும்போது டிசைனிங், இன்டீரியர் டிசைன் சொல்றோம் இல்லைங்களா, அது. சுக்கிரன் சந்திரன் சேரும்பொழுது கட்டுமானங்கள், டிசைனிங் எல்லாமே வந்து. சுக்கிரன் சந்திரன் சேரும்பொழுது டெக்ஸ்டைல்னு சொல்லக்கூடிய பணிகள், தையல் மிஷின் வச்சு தைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து யாரெல்லாம் டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் பொட்டிக்கு வச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தச்சு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் டெய்லரிங் பண்ணாலும் அவங்களோட ஜாதத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைவு, சனிக்கேது இணைவு இருக்கும். அப்போ அந்த அமைப்பு இருந்தால் செய்யலாம். அடுத்து வந்து ஒரு ஜாதத்தில் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்தா அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற பணிகள் செய்யலாம், அட்வைஸ் கொடுக்குற பணிகள் செய்யலாம். சந்திரன் பவராக இருந்தால் அவங்க வந்து கலைகளை சொல்லித்தரலாம் பிள்ளைகளுக்கு, டியூஷன் இருக்கிறாங்களே, டியூஷன் எடுக்கிற அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது செய்யலாம். கண்ணிலேயோ மீனத்திலேயோ ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து அவங்க ஆன்லைனில் சொல்லித்தரலாம். அதே மாதிரி அழகு சம்பந்தமான பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்ப ராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க செக் பண்ணி கொடுக்கறது, லேப், லெபார்டரிஸ், டெஸ்டிங் பண்றது, அட்வைஸ் கொடுக்கறது, பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அப்போ இது மாதிரி கிரகங்கள் சேர்க்கையை வச்சு நம்ம பலன் சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல இன்னும் நிறைய இருக்கு பேசினா, ஏன்னா ஒருத்தர் இப்போ நம்ம ஒரே டயத்துல எல்லாத்தையும் பேசி முடிச்சிட முடியாது. அப்ப ஒவ்வொருத்தர் நிறைய தொழில்கள் இப்போ பார்க்கறதுனா காமனான தொழில்கள், பொதுவாக காமனாக செய்யக்கூடிய தொழில்கள் செய்யலாம். அப்போ கிரகங்களுடைய பலம், கிரகங்களுடைய சேர்க்கை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தங்களுக்கு என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சார், இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு போயிட்டு நிறைய கடன் வாங்கிடுவாங்க, கவர்மெண்ட்ல நிறைய லோன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நல்லா ஃபுல்லாக வாங்கிடுவாங்க. ஆயிட்டு ரொம்ப கடன்கார ஆயிட்டு அந்த பிஸ்னஸே செய்ய முடியாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் யாருக்கு ஒரு செவ்வாய் தான், செவ்வாய் பவரா இருக்கு, செவ்வாய் வக்ரமா இருக்கு, செவ்வாய் 4 மூலையில் இருக்கு, செவ்வாய் பரிவர்த்தனையா இருக்கு, செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குன்னா கண்டிப்பாக நீங்க கடன் வாங்கி தொழில் செய்யவே கூடாது. அதே மாதிரி கூட்டு வச்சுக்க கூடாது. அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் சீட்டு போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டை தொழில் நினைச்சு செய்யறாங்க, ஓகேங்களா. அது அவங்க எல்லாத்துக்கும் செவ்வாய் பவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மொத்தத்தை ஊத்தி மூடிடும் அர்த்தம். ஒரு ஜாதத்துல செவ்வாயும் பவரா இருக்கு, அல்லது செவ்வாய் நான் சொன்ன ஆட்சி உச்சமாச்சு இருக்குது, அந்த ஜாதத்துல புதன் வக்ரமா இருக்குன்னா இவங்க ஏதாச்சும் சொத்துக்களை வித்து தான் அந்த கடன் அடைப்பாங்கன்னு. அப்போ ஒரு ஜாதத்துல பிரச்சனை, கடன்ல ரொம்ப நெருக்கமான கடன்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவன் ஜாதத்துல புதன் வக்ரம் பரிவர்த்தனை அவங்க சொத்தை வித்து தான் அடைக்க போறாங்கன்றதை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய அட்வைஸ் மேக்சிமம் ஆரம்பிக்கிறப்ப செவ்வாய் பவராக இருக்கிறவங்க கடன் வாங்கியோ யாராச்சும் நம்பியோ பார்ட்னர்ஷிப் போட்டோ ஆரம்பிக்காமல் ஒரு 50,000 25,000ன்றதில் ஆரம்பித்து கொஞ்சம் குரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை செய்கிறது பெட்டர். ஒன்று. அதுக்கப்புறமா வந்து பொதுவாகவே வந்து நம்மளுடைய சமூகத்தோடு சேர்ந்து தான் ஜாதகமும் இயங்குது. நிறைய பெண்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க, அவங்களோட ஜாதத்தில் வீட்டிலே இருக்கிறதுக்கான கிரகங்கள்னு தனியாக இல்லை, ஏன்னா சொசைட்டி அப்படி இருந்துச்சு. இப்போ நிறைய பெண்கள் வெளியே வராங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜாதத்தில் வந்து செவ்வாய் வீக்காக இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது நிறைய டேமேஜ் ஆவீங்க. அதே மாதிரி சந்திரன் பவரானவங்க நிறைய மனக்குழப்பம் அடைவாங்க. இப்போ சந்திரன் எதில் பவர்னா விருச்சக ராசி. ஏன் ராசி சொல்கிறோன்னா அது சந்திரன்றது ராசி தான், சந்திரனுக்கு இடத்துல ராசி. அப்போ விருச்சகத்தில் சந்திரன் இருந்தா, ரிஷபத்தில் சந்திரன் இருந்தா, கடகத்தில் சந்திரன் இருந்தா, மகரத்தில் சந்திரன் இருந்தா, இவங்க எல்லா பேருமே வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஏன்னா இவங்க என்னன்னா இவங்களாவே வாலண்டரியாக போய் ஊரில் இருக்கவங்களை எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிட்டு
திருப்பி இவங்களே வந்து அவங்க என்ன குறை சொல்றாங்க, இவங்க என்ன குறை சொல்றாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குழப்பி இவங்களும் குழப்பி வாழ முடியாம மனக்குழப்பத்துல போய் மாட்டிக்குவாங்க. அப்ப இந்த ராசிகள்ல யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆகி எதையும் செய்யக்கூடாது. தொழில் செய்யறாங்கன்னா கம்மியா பிடிச்சி செய்யணும். ஊர்ல இருக்கிறவங்க அப்புறம் இவங்களாவே கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு வாங்கன்னு சொல்றதை விட சிம்பிளா செய்யணும். அப்ப சந்திரன் பலமா இருந்தாலோ செவ்வாய் பலமா இருந்தாலோ ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கை மற்றும் பர்சனல் லைஃப்ல பெண்கள். ராகுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டம்னு கேள்விப்பட்டேன். இந்த பிசினஸ்ல ராகுவோட பங்கு ஏதாவது இருக்கா சார்? ராகுவோட பங்கு சனியோட ராகு செஞ்சுன்னா பிரம்மாண்டமா செய்யணும்னு தோணும், நிறைய ஏமாத்தணும்னு தோணும், நிறைய ஆட்டை போடணும்னு தோன்றது. ஓகேங்களா? அது சந்திரன்றது ராகுறத பிரம்மாண்டமானா என்ன அர்த்தம்? 10 ரூபா விற்கக்கூடிய பொருள் 150 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசை. அப்ப ராகு சனி செஞ்சா அந்த ஆசை வரும். இந்த ராகு சனி செய்யறவங்க சீட்டு போடுற வேலைகள் எல்லாம் செய்யறது, செகண்ட் கிளாஸ் பிசினஸ் செய்யறது, ஒன்ன மாத்தி ஒன்னொன்னுல விடுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. அவங்க ஊக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பெகுலேஷன் அப்படிங்கக்கூடிய தன்மைக்கு போவாங்க. அந்த அந்த நபர்கள் ஸ்பெகுலேஷன்ல மாட்டிக்கிறாங்கன்னா ஒருவேளை சனி ராகு ஸ்பெகுலேஷன் பண்ணலாம். ஒருவேளை அவங்க ஜாதத்துல செவ்வாய் இருக்கு, குரு செவ்வாய் இணைவு இருக்கு, குருவுக்கு 1 முறை செவ்வாய் இருக்கு, அல்லது செவ்வாய் இணைவு இருக்கு, அல்லது செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை இருக்குன்னா எங்கேயாச்சும் கொண்டு போய் கோர்த்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சுயதொழில் சம்பந்தமா பெண்களுக்கான நிறைய ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.